ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு தரமான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்வேதா வந்து ஆஃபீஸில் டம்மி ஆக்கி பதவியை வந்து கீழே இறக்கி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். பாரதி எங்கே அந்த சேரில் உட்காந்துருந்தாங்களோ அதே அக்கௌண்டண்ட்டாக வந்து உட்கார வச்சுட்டாங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்து அக்கௌண்டண்ட்டை வந்து புதிய அக்கௌண்டண்ட்டை ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே யாரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஸ்வேதா இருப்பாங்கள்ல, அவங்கள தான் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து என்ன பாரதி என்ன மலர் வந்து சொல்கிறாங்க, செம மாஸ்க் காட்டுறீங்க போங்க அப்படின்னோடனே, போய் முதல்ல அவளை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் பாஸ் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கறதுக்காக கூப்பிட்றாங்க போங்க அப்படின்னோடனே, எதுக்கு என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, வேறு எதுக்கும் இல்லை, என் சேர் அங்கே அக்கௌண்டண்ட் இருக்குல்ல, அங்கே போய் வந்து அந்த வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, எந்த தைரியத்தில் வந்து அங்கே என்னை உட்கார சொல்கிறேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்போ நான் தான் பாஸ், நான் சொல்கிறத கேளு, உனக்கு இப்போ நான் வந்து புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது, உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா, வேணும்னா போய் அக்கௌண்டண்ட் அங்கே சேரில் போய் உட்காந்து வேலையை பார்க்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே, வேறு வழியே இல்லாமல் அங்கே வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு வந்து தலையில் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பாரதி வந்து மறுபடியும் வந்து வெளியில் போயிட்டு வர்றாங்க. வந்தோன்னே பார்த்தா ஆஃபீஸில் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து ஸ்வேதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். அதை பார்த்தோன்னே வந்து பாரதி செம கடுப்பாயிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஒன்று, முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ நான் தான் கம்பெனியோட பாஸ், அதனால் நான் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்குற வழியை பாருங்கள். அப்படி இல்லை பழையபடி கச்சா முச்சான்னு ஏதாவது சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் தயவு தட்சணையே பார்க்க மாட்டேன், யார் என்னன்னலாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. அதை போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஸ்வேதா வந்து ஆதிக்கிட்ட வந்து கடுப்பாகி பேசுகிறாங்க, மாமா உங்கள் பொண்டாட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இல்லையா, அவள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா, நான் மட்டும் கோவப்பட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தாங்க மாட்டா, சொல்லி வைங்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருமா, இன்னுமா வந்து நீ வந்து பாரதியை வந்து நீ வந்து மிரட்ட முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்க, அவங்க கோவத்துக்கு கிட்டக்க கூட நீ வர முடியாது, முதல்ல புரிஞ்சு நடந்துக்க, நான் உண்மையை போய் சொல்ல போகிறேன், தாராளமாக போய் சொல்லு, ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுக்கு அடுத்தது பாரதி என்ன முடிவு எடுக்கிறாளோ எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நம்மளை வந்து பந்தாடுறாங்களேன்னு ஸ்வேதா ஒன்றும் செய்ய முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ